ஆமேன், அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம கண்ணேறிட்டு பார்க்குற எல்லாவற்றையும் உண்டாக்கின கடவுள் அவருடைய பையனை, அவருடைய மகனை, அவருடைய குமாரனை, ஒரே பேரான குமாரன், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனுகுலம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. பாவ பிடியில் விழுந்து விட்டார்கள், பிசாசின் பிடியில் சிக்கிவிட்டார்கள். அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு பரலோகத்தில் ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும், நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தேவன் தீர்மானித்தார். அதன் பிரகாரம் தான் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். எப்படி அனுப்பினார்? கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் ஒரு கரு உண்டாகி அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும்போது அதற்கு இயேசு என்று பெயரிடுன்னு சொல்லி தேவன் தூதருக்கு கட்டளையிட்டு சொல்ல வைத்தார். அப்படியாகவே அவர் வளர்ந்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்மளுடைய எல்லா அவமானங்களையும் எல்லா பழி சொல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு 5 ஆணைகளால் அவர் அடிக்கப்பட்டு தன் சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். அவர் மரணம் அடைந்தார், அவரை அடக்கம் செய்தார்கள். 3ஆம் நாளிலே உயிரோடு கூட வந்து எல்லாருக்கும் முன்பாக காட்சி கொடுத்தார். காயங்களிலே தன்னுடைய விரலை போட்டு பார்த்தார் அவருடைய சீஷர் தோமா. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசித்தால், அவரை நம்பினால் நமக்கு பரலோகத்தில் ஒரு வாழ்வு உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, அழியாத ஒரு ஜீவன். அதான் நித்திய ஜீவன். பரலோகத்தில் அழியாத ஒரு வாழ்க்கை உண்டு, அது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் இருப்பார்கள். ஆனபடினாலே இதை கேட்கிற யாவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். பிதாவின் ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவர்களோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நமக்கு தந்தருள்வார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை விசுவாசிப்போம், அவரை ஏற்றுக்கொள்வோம், அவரை தொழுது கொள்வோம். ஆமேன், அல்லேலூயா.